வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது UFO என்று சொல்லப்படும் அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது பறக்கும் தட்டுகள். இது என்னடா இப்போ புதுசாக பறக்கும் தட்டுகள் பற்றிய பழைய கதையை எடுத்துகிட்டு கொண்டு வந்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு காரணம் இருக்குது. இந்த பறக்கும் தட்டுகள் உண்மையா அல்லது கற்பனையா, ஏலியன்களின் வாகனமா அல்லது ரஷ்யா சைனாவின் சதியா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண இருக்கிறோம். பறக்கும் தட்டுகள் மீண்டும் வந்திருக்கிறது. ஆம், 1947 முதல் பல்வேறு காலங்களில் பல்வேறு நபர்கள் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாகவும் ஏலியன்கள் தங்களை கடத்தி சென்றதாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவை உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது, ஆனால் அவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பறக்கும் தட்டுகள் ஏலியன்களின் வாகனமா? ஏலியன்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்களா? அவர்களை வைத்து அமெரிக்க நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்கின்றனவா என்ற பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் பல நாட்களாக இருந்து வந்திருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க காங்கிரஸ் தற்பொழுது ஒரு விசாரணையின் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் இந்த பறக்கும் தட்டு தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் அமெரிக்க விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்களை அழைத்து விசாரணை செய்திருந்தார்கள். அதில் பலர் தாங்கள் இந்த பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இன்னும் சிலர் இந்த பறக்கும் தட்டுகளை வைத்து நம்முடைய பாதுகாப்பு அமைப்புகள் ஆராய்ச்சி செய்கின்றன என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொருவர் மேலே போய் ஏலியன் போன்ற உயிரினங்களை வைத்து அமெரிக்கா ஆராய்ச்சி செய்கிறது என்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த பறக்கும் தட்டுகள் பற்றிய மர்மங்கள் மக்களை தொடர்ந்து புதிர்க்குள் தள்ளி கொண்டிருந்த நிலையில் அமெரிக்க அரசு ஒரு முடிவெடுத்தது. இனிமேலும் இந்த பறக்கும் தட்டுகள் பற்றிய செய்திகளை மறைக்க வேண்டியதில்லை, அதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று முடிவெடுத்து AARO.mil அதாவது AARO.mil என்ற வலைத்தளத்தை உருவாக்கி அதில் பறக்கும் தட்டுகள் தொடர்பான தகவல்களை பதிவேற்றம் செய்து வெளியிட்டிருக்கிறது. ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ் என்ற அமைப்பை உருவாக்கி உலகில் எங்கு பறக்கும் தட்டு பற்றிய செய்திகள் ஆவணங்கள் கிடைத்தாலும் அவற்றை இந்த அமைப்பு ஆவணப்படுத்தி பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட்டு வருகிறது. இதை நாம் விரிவாக பார்ப்போம். இது அமெரிக்க அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸின் வலைத்தளம். இங்கு UFO பற்றிய காணொளிகள் பதிவிடப்பட்டுள்ளது. இந்த காணொளியில் காணப்படும் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் மனிதர்களால் செய்யப்பட்ட ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அல்ல என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைக்கு முக்கியமான காரணம் சமீபத்தில் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் காணாமல் போயோ அல்லது மர்மமான முறையில் மரணமடைந்ததோதான் காரணம். அவர்களை பற்றிய விரிவான தகவல்களையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். ஜேம்ஸ் மெக்டானல் UFO ஆராய்ச்சியின் மிக முக்கியமான விஞ்ஞானி. இவர் ஒரு வளிமண்டல இயற்பியலாளர், யுனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனாவை சேர்ந்தவர். இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். டாக்டர் ஜான் மேக் உளவியல் பேராசிரியர், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், வாகன விபத்தில் மர்மமான முறையில் இறந்தார். பால் பென்னவெட்ஸ் அமெரிக்க அரசின் திட்டமிட்ட மனநல சிதைவு நடவடிக்கையின் வழியாக பலியானார். இயற்பியலாளர், மின்னணு நிபுணர், தண்டர் சயின்டிஃபிக் கார்ப்பரேஷனில் வேலை செய்தார். டாக்டர் கார்லா டர்னர் புற்றுநோயால் 48 வயதில் இறந்தார். இவர் ஒரு கல்வியாளர், அப்டக்ஷன் ஆராய்ச்சியாளர். ஃபில் ஷ்னைடர் இவர் ஒரு ஜியாலஜிக்கல் இன்ஜினியர், US கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறார். மார்க்கோனி நிறுவன விஞ்ஞானிகள் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டார் வார்ஸ் புரோகிராமில் பங்கு பெற்றவர். பாப் லாசர் இவர் இன்றும் உயிருடன் இருக்கிறார், ஆனால் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார். டேவிட் க்ரூஷ் முன்னாள் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், NGA UAP டாஸ்க் ஃபோர்ஸ், உயிருடன் இருக்கிறார், ஆனால் மிகுந்த கண்காணிப்பில் இருக்கிறார். மேக்ஸ் பியர்ஸ் UFO அண்ட் கன்ஸ்பைரசி ஆராய்ச்சியாளர், மர்மமான சூழ்நிலையில் இறந்திருக்கிறார். சமீபத்திய விஞ்ஞானிகள் இறப்பு: ஆமி எஸ்கிரிட்ஜ், மைக்கேல் டேவிட் ஹிக்ஸ், NASA JPL ஆஸ்ட்ராய்டு ஸ்பெஷலிஸ்ட். ஃப்ராங்க் மேவால், NASA JPL இன்ஸ்ட்ருமெண்ட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர். நியூனோ லாரேரியோ, MIT ஃபியூசன் ஃபிசிஸ்ட். ஜேசன் தாமஸ், நோவார்டிஸ் கெமிக்கல் பயாலஜி லீடர். கால் கிரில்மேயர், கால்டெக் NASA இன்ஃப்ராரெட் ஆஸ்ட்ரானமர். மர்மமான முறையில் காணாமல் போன விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகள்: மோனிகா ரேசா, NASA JPL மெட்டீரியல்ஸ் இன்ஜினியர். ஆந்தனி சாவேஸ், ரிட்டையர்ட் லாஸ் அலமோஸ் எம்ப்ளாயி. மெலிசா கெய்சியாஸ், லாஸ் அலமோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப். ஸ்டீவன் கார்சியா, நியூக்ளியர் செக்யூரிட்டி கான்ட்ராக்டர். வில்லியம் நீல் மெக்கேஸ்லாண்ட், retired Air Force Major General. இவர்களை விட ஹக்காபோ கிரீன்பர்க் என்ற மெக்சிகோவைச் சேர்ந்த உளவியல் ஆராய்ச்சியாளர் குறிப்பிடத்தக்கவர். இவரும் சந்தேகத்திற்கு இடமான வகையில் காணாமல் போயிருக்கிறார்.
இவருடைய ஆராய்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. பண்டைய தென் அமெரிக்க நாகரிகங்களில், குறிப்பாக மாயன் போன்ற நாகரிகங்களில், ஷாமன் எனப்படும் மனோ தத்துவ மருத்துவரின் முறையை இவர் ஆராய்ச்சி செய்து வந்திருக்கிறார். அவர்கள் கண்களை மூடி அமர்ந்திருந்து உலகில் நடப்பவற்றை அவதானிக்கக்கூடியவர்கள் என்றும், நோய்களையும் காயங்களையும் மந்திரங்கள் அல்லது மனதின் மூலம் அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை தான் கண்டுபிடித்ததாகவும், அது ஒரு வகையில் நாம் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்ள உதவும் என்றும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதன் காரணமாகவோ என்னவோ காணாமல் போன அவர் இன்றும் திரும்பி வரவில்லை. எது எப்படியோ, உலகம் 1947 முதல்தான் பறக்கும் தட்டுகளையும் பார்த்ததாக பதிவு செய்திருக்கிறது. ஆனால் தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புறநானூற்றில் வளவன் ஏவா வான ஊர்தி என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அது பறக்கும் தட்டா, இல்லை விமானமா, அல்லது வேறு ஏதாவது ஒன்றோ, ஆனால் அது வானில் பறக்கக்கூடியது. அதை தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள். தமிழர்கள் வானியல் தொழில்நுட்பத்தில் வல்லுநர்களா அல்லது ஏலியனுடன் தொடர்பு கொண்டவர்களா என்பதை, ஏலியன்களை பற்றி நாம் ஆராய்ந்த பின், அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்த பிறகு, அவர்கள் டைம் மிஷின் மூலம் உண்மைகளை கண்டுபிடித்து சொன்னால்தான் உண்டு. அதுவரை நாம் இவற்றை கற்பனை என்றே எடுத்துக்கொள்வோம்.